ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் டேஸ்டியான சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனக்கிழங்கை ஒரு 5 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் கடுகு, அதுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்திக்கிறேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நான் சேனக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதனால இதில் அளவாக சேர்த்திருக்கேன். இப்போ இதில் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். இது கூட காரத்துக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேன். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா குக் ஆகிறதுக்காக நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி நிறையா சேர்த்தக்கூடாது. இது கூட நான் சேனக்கிழங்கு இந்த மாதிரி குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நமக்கு நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக சீரகத்தை பொடி பண்ணி சேர்த்திக்கிறேன். இது ஆல்ரெடி வெந்தங்காட்டி ஒரு 2 மினிட்ஸில் இது நல்லா கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான சேனக்கிழங்கு கட்லெட் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.